இன்று தொடர்ந்து 4078 நாட்கள் பிரதமராக மோடி அவர்கள் தொடர்ந்து ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி தொடர்ந்து 4078 நாட்கள் பிரதமராக இருந்தவர் மோடி மட்டுமே. அதற்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையார் 4074 நாட்கள் இருந்தாங்க, தொடர்ந்து இல்லை. அவங்க அடக்குமுறை மூலம் அராஜகம் மூலமும் பிரதமராக இருந்தார். மேலும் அவர் 75 வருட கால ஆட்சிக்கு பின்னர் 4077 நாள் பிரதமராக இருந்தார். இவர் வெறும் 15 வருட ஆட்சியில் 4078 நாளை தாண்டி இன்னும் 3 வருட ஆட்சி மிச்சம் இருக்கிறது. ஸோ ஒரு மாபெரும் எழுச்சியை செய்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுவரைக்கும் அவர் செய்த சாதனைகள் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, கொரோனா டைமில் இந்தியாவை எந்த நாட்டோட சப்போர்ட் இல்லாமல் காப்பாற்றினது, எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக கொடுத்தது, உலக நாடுகள் எல்லாத்தையும் ஃப்ரீ வேக்சின்ஸ் கொடுத்தது. ஸோ ஒன்று. அப்புறம் பாகிஸ்தான் ரீசெண்டாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் அடித்து நொறுக்கினது, இந்த மியான்மரில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெரிய மைல்ஸ்டோன்ஸ். மேலும் ஃபாரினில் இருக்கிற வெளிநாடு வாழ் இந்தியர்கள் கேட்டிங்கன்னா, இந்தியர்களுக்கு இருந்த மரியாதை, அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த இந்தியர்களுக்கு இருந்த மரியாதை என்ன, இப்பொழுது மோடி அவர்கள் பிரதமரான பிறகு இந்தியர்களுக்கு வெளிநாட்டில் என்ன மரியாதை இருக்குன்னு அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக நேற்று இந்த இங்கிலாந்தோட வர்த்தக ஒப்பந்தத்தெல்லாம் ரொம்ப ஃப்ரீ பண்ணி எதுக்குமே டேக்ஸில் அது இங்கேருந்து போகிற நிறைய கூட்ஸ்க்கு இம்போர்ட் டேக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு. மால்தீவ்ஸ் நம்மளுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு இருந்தது, சீனாவோட சேர்த்துட்டு. இப்போ நேற்று அது இண்டிபெண்டன்ஸ் டேக்கு, அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர தினத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்தியாவை ஒரு மாபெரும் வல்லரசாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் மோடி. இதில் என்ற மாற்று கருத்துக்கும் இடமில்லை. மேலும் மேலும் அவர் தொடர்ந்து இந்த வருடம் இது மட்டுமில்லை, அடுத்த 5 வருடம் அவர் தான் பிரதமராக தொடர்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.